எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் தான். அதாவது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து எர்த் ஃபால்ட் வர டைமிங்ல வந்து எந்த டிவைஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்? அதுபோல இப்போ ஓவர் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம எந்த டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது என்சிபி வந்து அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணுமா? இல்ல ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே இந்த என்சிபி ஆர்சிசிபி பத்தி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து என்சிபி மட்டும் வச்சிருப்பாங்க. அடிஷ்னலா வந்து ஒரு ஆர்சிசிபி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அதுல வர ஃபால்ட் எல்லாமே வந்து நமக்கு ப்ரொடெக்ட் ஆயிடும். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் வந்து பாதுகாப்பா இருக்கும். இப்போ புதுசா வயரிங் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எம்சிபி ஆர்சிசிபி இது ரெண்டும் வைக்கலாமா இல்ல ஆர்சிபிஓ வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எது நல்லா இருக்கும், எந்த ஃபால்ட்டுக்கு எந்த டிவைஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட வாட்ஸ்அப்லயும் நிறைய கேட்டிருந்தாங்க, வாய்ஸ் மெசேஜும் டெக்ஸ்ட் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வீடியோ ரெடி பண்றப்ப இந்த கமெண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சது, இதை மட்டும் நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம வந்து வீடியோவில் வந்து எம்சிபி ஆர்சிசிபி வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். இப்போ இந்த மாதிரி எம்சிபி வந்து நம்ம கனெக்ட் பண்றப்ப பாருங்க, அதுல வந்து நிறைய டைப் இருக்கு. அதுல வந்து நம்ம வீடுகளுக்கு வந்து என்ன டைப் எம்சிபி நம்ம யூஸ் பண்ணணும், எந்தெந்த டிவைஸ்க்கு வந்து என்ன டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம இதுல சொன்னோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எம்சிபில பாருங்க, நமக்கு சிங்கிள் போல் இருக்கு, டபுள் போல் இருக்கு, அடுத்து ட்ரிபிள் போல் இருக்கு, ஃபோர் போல் எம்சிபி இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. நமக்கு வந்து எந்த இடத்துல எந்த தேவைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்றதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எம்சிபி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த எம்சிபி வந்து செலக்ட் பண்றப்ப பாருங்க, அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணி தான் எம்சிபி வந்து செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம இருக்கிறப்ப பாருங்க, கரண்ட் ரேட்டிங் அப்படின்றத நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவோம். அதாவது என்ன லோடு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருவோம். அது கூட வந்து ஒரு ஆக்சுவலா இருக்கிற லோடுக்கும் அது கூட வந்து ஒரு 20% வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு நம்ம எம்சிபி வாங்குறோம். நம்ம வாங்குற எம்சிபி பாருங்க கரெக்டானதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எம்சிபில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு டைப் ட்ரிப்பிங் இருக்குது. அதுல வந்து ஒன்று வந்து பாருங்க மேக்னெட்டிக் ட்ரிப்பிங், அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தெர்மல் ட்ரிப்பிங். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல அப்புறம் நான் சொல்றேன். அடுத்து பாருங்க, ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு எம்சிபி ஒரு ஆர்சிசிபி இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஆர்சிபிஓ. நம்ம புதுசா வந்து வயரிங் பண்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஆர்சிபிஓ வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல பழைய வயரிங் வந்து எம்சிபி மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஆர்சிசிபி வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து அதிகமான செலவு பண்ண தேவையில்லை. இந்த எம்சிபியும் ஆர்சிசிபியும் என்ன வேலை செய்யுமோ அந்த ரெண்டு வேலையும் இந்த ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு செய்யும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எர்த் ஃபால்ட் ஆனாலும் சரி, ஓவர் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஆர்சிபிஓ வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிரும். இதுலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆர்சிசிபி பாருங்க, அதுல வந்து டபுள் போல் இருக்கு, ஃபோர் போல் ஆர்சிசிபி இருக்கு. இதுல வந்து நம்ம முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம வீடுகளுக்கு வந்து ஆர்சிசிபி எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோடு கரண்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறணும். அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்சிசிபில மில்லி ஆம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது இந்த இதுதான் பாருங்க. அதாவது இந்த மேல இருக்கிற 100 ஆம்ஸ் அப்படின்னு சொல்றது பாருங்க, அது வந்து லோடு கரண்ட். அடுத்து கீழே இருக்கிற 100 மில்லி ஆம்ஸ் அப்படின்னு சொல்றதான் வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஷியல் கரண்ட், அதான் வந்து ட்ரிப்பிங் வந்து சென்ஸ் பண்றது. அதனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கணும் நம்ம வீடுகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றப்ப. அதாவது அதிகமான லோடு ஒரு 10,000 கிலோவாட் இந்த மாதிரி நம்ம அதிகம் யூஸ் பண்றோம், இண்டஸ்ட்ரியல் இருக்கு, மெஷின்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு 100 மில்லியம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம வீடுகள் அப்படின்னு வர்றப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கும். அது மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும்.
இந்த மேல இருக்கிற ஆர்ம்ஸ் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம லோடு வந்து எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்து தான் இந்த மேல இருக்கிற ஆர்ம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது வந்து நீங்க 2 போல் இருந்தாலும் சரி, 4 போல் இருந்தாலும் சரி, இந்த சேம் மெத்தட் தான். இதுலயும் பாருங்க 100 மில்லி ஆம்ஸ் கொடுத்துருக்கு. மேல வந்து 100 ஆம்ஸ். இது வந்து 2 போல், இது வந்து 4 போலோடது. அடுத்து இதுல பாருங்க, இதுல மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது 30 மில்லி ஆம்ஸ் போட்டிருக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்ம வீடியோகளுக்கு வந்து யூஸ் பண்ணணும். மேல இருக்கிறது வந்து 16 ஆம்ஸ் அப்படின்னு சொல்றது அது வந்து லோடு கரண்ட். நம்ம வந்து எவ்வளவு லோடு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றத மென்ஷன் பண்றது தான் இந்த மேல உள்ள 16 ஆம்ஸ். இந்த கீழே உள்ளதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வீடுகளுக்கு நீங்க ஆர்சிசிபி வாங்கி மாட்டுறீங்க அப்படின்னு சொல்றப்ப பாருங்க, கடையில வந்து அவங்க ஆர்சிசிபி அப்படின்னு கேட்டோன்னே எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க இந்த 30 மில்லி ஆம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்றத செக் பண்ணிட்டு மாட்டுங்க. இதுதான் வந்து ஒரு ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணாலும் அதற்குடைய ப்ராடக்ட் வந்து கரெக்டா கிடைக்கும். அது போக ஆர்சிசிபி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிடணும். இந்த டெஸ்ட் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லிருக்கோம், சில இடத்துல டெஸ்ட் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து அப்பப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதை ப்ரெஸ் பண்றப்ப பாருங்க சர்க்கியூட் வந்து ட்ரிப் ஆயிரும். அப்போ ஆர்சிசிபி கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்றதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஏற்கனவே வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலைன்னாலும் பாருங்க, நம்ம சேனல்ல இருக்குது. இப்ப இதுல பாருங்க, அதாவது 16 ஆம்ஸ் தான் இருக்கு. ஆனா 300 மில்லி ஆம்ஸ் போட்டிருக்கு பாருங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல 300 மில்லி ஆம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம ஒரு ஹியூமன் வந்து ஒர்க் பண்ற இடம் இல்ல வீடுகள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 30 மில்லி ஆம்ஸ் மட்டும் போடுங்க. அதுக்கு மேல வேண்டாம். ஏன்னா நம்ம லோட் கரண்ட் அப்படின்னு சொல்றதுதான் மேல இருக்குது. அதுதான் நம்ம லோட் கரண்டை பொறுத்தது. இந்த கீழே இருக்கிறத வந்து 30 மட்டும் நீங்க வந்து வாங்குங்க. நான் திரும்ப திரும்ப அதான் நான் சொல்றேன். அதுதான் வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருக்கும் ஆர்சிசிபில. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து பாருங்க, இதுதான் ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்றது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எம்சிபி ஆர்சிசிபி இது ரெண்டுமே பாருங்க இது ஒரு டிவைஸ்லயே வந்துருச்சு. இப்போ புதுசா வயரிங் பண்ண போறீங்க, இனிமே தான் நம்ம டிவைஸ் வாங்கி கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஆர்சிபிஓ வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்சிடின்னு சொல்லுவாங்க, ரெசிடுவல் கரண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட வந்து நம்ம இபில சொல்லியிருக்காங்க, புதுசா வந்து சர்வீஸ் வந்து வாங்கணும் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த டிவைஸ் வந்து ஆர்சிடி வந்து கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால புது வீடுகள் இருக்குது, இனிமே தான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆர்சிபி வாங்கி மாட்டிக்கலாம். ஏன்னா வந்து 2 டிவைஸ் வைக்கிற இடத்துல ஒரு டிவைஸ் வச்சிடலாம், இடமும் கம்மியாகும். நமக்கு வந்து ஒரே டிவைஸ்ல எல்லா பாதுகாப்பும் கிடைச்சிருது. அதாவது எர்த் ஃபால்ட்டு, ஷார்ட் சர்க்கியூட், ஓவர் கரண்ட் இது எல்லாமே வந்து ஒரே டிவைஸ்ல வந்துடும். இதுலயும் அது மாதிரிதான் நீங்க அந்த லோட் கரண்ட் அப்படின்னு சொல்றதை நீங்க வந்து எவ்வளவு லோட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அதாவது நமக்கு வந்து சிங்கிள் பேஸ் நம்ம வயரிங் இழுத்துருக்கோம், நார்மலாவே வந்து நமக்கு லோடு தான் யூஸ் பண்றோம், ரொம்ப ஹெவி லோடுலாம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு சொல்றதை நீங்க வந்து 32 ஆம்ஸ் எடுத்துக்கங்க போதுமானது. இல்ல அதிகமான கரண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க 40 ஆம்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா அந்த மில்லி ஆம்ஸ் அப்படின்னு சொல்றது நீங்க பாருங்க ஒரு 30 இருக்கிற மில்லி ஆம்ஸ் உள்ளதான் நீங்க வந்து வீடுகளுக்கு வந்து யூஸ் பண்ணணும். சேம் இது போல பாருங்க, நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்தோம். அதாவது 32 ஆம்ஸ் இருந்துச்சு, இங்க வந்து 100 மில்லி ஆம்ஸ் இருந்துச்சு. அது வந்து நம்ம மெஷின்ஸ் இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஹெவி லோடு இருக்கிற இடங்கள்ல. வீடுகளுக்கு வந்து நீங்க ஆர்சிடி இந்த மாதிரி யூஸ் பண்றப்ப பாருங்க 32 ஆம்ஸ் 30 மில்லி ஆம்ஸ் இது போல வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு எம்சிபி ஆர்சிசிபி நம்ம வந்து தனியா வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு டிவைஸே போதுமானது. நிறைய கம்பெனிஸ் இதுல இருக்குது, நீங்க அதில் பார்த்து வாங்கிக்கலாம். இதுல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து மில்லி ஆம்ஸ் தான். நான் அதான் வந்து திரும்பவும் நான் சொல்றேன். ஏன்னா நாங்க போய் கடையில வாங்குறப்பவே கடையில வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, இந்தாங்க ஆர்சிசிபி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதை ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் தெரியும் அதுல 100 மில்லி ஆம்ஸ் உள்ளது இருக்கும். அதனால இதை வந்து நம்ம ரொம்ப கவனமா பார்த்து வாங்கி ஃபிட் பண்ணணும். இதுல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க இன்புட் கொடுக்கணும் எங்க அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் படவே தேவையில்லை. அதுல வந்து ரொம்ப கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து லைன் வந்து இன்புட்டு, இது நியூட்ரல் வந்து இன்புட்டு. இதுல பாருங்க நியூட்ரல் அவுட்புட் லைன் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராகவே இருக்குது. இதுல எந்த டவுட் படவும் நம்ம தேவையில்லை, ஈஸியாவே நம்ம வாங்கி கனெக்ட் பண்ணிடலாம். இப்ப எம்சிபில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான் இந்த வீடியோ சொல்லியிருந்தேன் முன்னாடி. அதாவது எம்சிபி நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து மேக்னெட்டிக் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், தெர்மல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற எம்சிபி நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்பதான் நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம டபுள் போல் எம்சிபி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாருங்க
ஃபேஸ் ஒயருக்கும் வந்து 2 ட்ரிப்பு இருக்கணும், நியூட்ரல் ஒயருக்கும் 2 ட்ரிப்பு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சில எம்சிபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபேஸ் ஒயருக்கு மட்டும் அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நியூட்ரலுக்கு வந்து ஜஸ்ட் சுவிட்ச் மாதிரி ஒரு ஆன் ஆஃப் மாதிரி இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். அதனால இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த இடத்துல ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. அதாவது தெர்மலுக்கு உள்ளதும் மேக்னெட்டிக் உள்ளதும் இந்த இடத்துல இருக்குது. 2 சிம்பிளுமே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் அடுத்து ஒரு எம்சிபி காட்டுறேன் பாருங்க. இது வந்து சாம்பிளுக்கு தான் நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். சிம்பிள்ல பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பாருங்க ஃபேஸ் ஒயரு. ஃபேஸ் ஒயர்ல வந்து மேக்னெட்டிக் ப்ரொடெக்ஷன் இருக்கு, தெர்மல் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஆனா நியூட்ரல் ஒயர்ல பாருங்க ஜஸ்ட் சுவிட்ச், இதுல எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே அவங்க கொடுக்கல பாருங்க. சுவிட்ச் மாதிரி தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும். அப்ப இந்த எம்சிபில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபேஸ் ஒயருக்கு மட்டும்தான் மேக்னெட்டிக் ப்ரொடெக்ஷன் இருக்கு, தெர்மல் ப்ரொடெக்ஷன் இருக்கு, நியூட்ரல்ல வந்து கிடையாது. அப்ப இந்த எம்சிபி பாருங்க ரெண்டுமே டபுள் போல் தான். ஆனா அதுல நியூட்ரலுக்கு இருக்கு, ஃபேஸுக்கு இருக்கு. அப்ப இந்த மாதிரி பாக்குறப்ப பாருங்க நமக்கு எது அதிக பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுலயுமே இருக்கணும். அதனால நம்ம புதுசா வந்து நம்ம இப்ப ஒர்க்கு கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து வாங்கி மாட்டுங்க. ஏன்னா கடைகள்ல வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, ஏன்னா ரேட் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால நம்ம தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். இது போல வந்து நம்ம பார்த்து கரெக்டா வாங்கி மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு சேஃப்டி இருக்கும், நல்ல ஒரு திருப்தியும் இருக்கும். இப்போ இது 4 போல் பாருங்க. இது 4 போல் எம்சிபில வந்து அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ப்ரொடெக்ஷனும் மேக்னெட்டிக்கும் தெர்மலும் சரி, ஆர்ஒய்பிக்கும் இருக்கு, நியூட்ரலுக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருக்கும். நீங்க எம்சிபி, ஆர்சிசிபி, ஆர்சிபிஓ வாங்கையில இந்த மில்லியாம்ஸ், கரண்ட் ரேட்டிங், என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்றதை நீங்க கரெக்டா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் என்ன டைப் நம்ம வாங்குறோம், ஏ வாங்குறோமா, பி வாங்குறோமா, சி வாங்குறோமா, டி வாங்குறோமா அப்படின்னு சொல்லி பாருங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இருப்பாங்க ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம நார்மலா வந்து மோட்டார் இந்த மாதிரி டிவைஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா சி டைப் வாங்கிக்கலாம். இல்ல வெறும் லைட்டிங் லோடு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம், அதாவது ரெஜிஸ்டிவ் லோடு தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல பி டைப் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா வந்து லைட்டிங் யூஸ் பண்ணுவோம், நம்ம மோட்டார்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம், காயில் சம்பந்தப்பட்டது, இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா நீங்க சி டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க நம்ம மெயின்ல வந்து யூஸ் பண்ண ஒரு மீட்டருக்கு அப்புறம் ஒரு எம்சிபி நம்ம யூஸ் பண்ணுவோம், அது சி டைப் வாங்கிக்கோங்க. நீங்க சிங்கிள் பேஸ் அப்படின்னு சொன்னா வந்து அதுல 32 ஆம்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க உங்களோட பொறுத்து. ஏன்னா நிறைய பேர் வீடியோல கேட்கறாங்க, நீங்க ஆர்சிசிபி வாங்குங்க எம்சிபி வாங்குங்கன்னு சொல்றீங்க, ஆம்ஸ் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா அவங்க என்ன லோடு யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஆம்ஸ் வந்து சொல்ல முடியும். அதனாலதான் இந்தந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணி வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லிடுறது. இப்ப நார்மலா வந்து ஒரு வீடு அதிகமான லோடு இல்ல, ஒரு 5000 வாட்ஸ்குள்ள தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 32 ஆம்ஸ் போட்டுக்கோங்க. அதுல வந்து சி டைப் நீங்க வந்து மெயின்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்ப் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பி டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்சிசிபிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி 32 ஆம்ஸ் எடுத்துக்கோங்க, 30 மில்லி ஆம்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது போக உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குன்னா நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுல நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நம்ம எலக்ட்ரீஷியன் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அதுல யாராவது வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.